ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நாம் இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த நாள் வகுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தல் என்ற பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வருங்காலத்தில் அவர்களை நல்ல சுவிசேஷராக மாற்றி நம்முடைய சுத்த சுவிசேஷம் இந்தியா முழுவதும் பரவி செல்லவும் உலகமெங்கும் நம்முடைய நாம் மையப்பட உதவி செய்யும். துதி கன மகிமை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு படிக்க இருக்கின்றதான பாடம் சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த மிக முக்கியமான கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதான கட்டளை கொடுத்தார். ஆனால் சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லும் போது ஏதோ புறப்பட்டு சென்று உடனடியாக அறிவிப்பது அல்ல. நிச்சயமாக சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பாக அல்லது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் செல்வதற்கு முன்பாக சுவிசேஷத்தை குறித்ததான தெளிந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை என்ன நடந்தது என்றால், ஒரு நபர் ஊழிய வாஞ்சையினாலே சுவிசேஷம் அறிவிக்க சென்றார். அவர் சுவிசேஷம் அறிவிக்க சென்ற இடத்துல இன்னொரு நபர் இவரை சந்தித்தவர் இவரிடம் எதிர் கேள்வி கேட்டார். ஆனால் இந்த அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்க சென்ற நண்பருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. விளைவு என்னவென்றால், இந்த சுவிசேஷம் அறிவிக்க சென்ற நபர் அதன் பின்பு ஊழியத்தை விட்டுவிட்டார். யாரிடம் தவறு? இவரை சுவிசேஷத்துக்கு அனுப்பின சபையிடம் தவறா அல்லது அவரிடம் தவறா என்று பார்ப்போமானால், நாம் யாரை தவறு சொல்வது முன்பாக எது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சிந்திப்போம். என்னவென்றால், சுவிசேஷத்திற்கு ஒரு மனிதனை அனுப்புவதற்கு முன்பாக அவருக்கு போதிய பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சுவிசேஷம் என்றால் என்ன, ஒரு மனிதனை சந்திப்பது போது என்ன பேச வேண்டும், எது பேசக்கூடாது என்று நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த பாடத்திலே சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, அறிவிக்கும் போது நாம் எவ்வளவாய் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சுவிசேஷனுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். ஆகவே சுவிசேஷம் அறிவிக்க நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியது சுவிசேஷம் என்றால் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் நாம் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. சில வேளை சிலர் சொல்வாங்க, மற்றவர்களுக்கு நல்லது செய்வதெல்லாமே சுவிசேஷம் தான், நல்லது செய்வதெல்லாம் சுவிசேஷம் என்று பார்க்கும்போது அநேக இடங்களிலே தான தர்மங்கள் செய்கிறார்கள், அது சுவிசேஷமா? சில வேளை மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார்கள், அது சுவிசேஷமா? இவைகளெல்லாம் தேவைத்தான், ஆனால் அவைகள் சுவிசேஷமாகாது. நாம் ஒரு வசனத்தை படிப்போம். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 15:3-4 வசனங்கள். அதை படிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதுதான் சுவிசேஷம். அதாவது சில வேளை சில சபைகள் அல்லது சில நபர்கள் சுவிசேஷம் என்றால் என்ன என்று தெரியாமல் எதையாவது பேசி விடுகிறார்கள். சில சமயங்கள்ல நகை கலத்தணும்னு சொல்லுவாங்க, அல்லது வெள்ளசாரி கட்டணும்னு சொல்லுவாங்க, அல்லது ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் தேவையானால் தேவை, ஆனால் இவைகள் சுவிசேஷம் ஆகாது. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காய் வேத வாக்கியின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷத்தின் மைய கருத்து. இதை நாம் அறிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் தவறான சுவிசேஷத்தை சொல்ல மாட்டோம், பிறரை தவறான முறையிலே வழிநடத்த மாட்டோம். ஆகவே நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டியது, சுவிசேஷம் என்பது நகை காட்டுதலோ, சுவிசேஷம் என்பது ஞானஸ்நானம் எடுப்பதோ, சுவிசேஷம் என்பது உங்களுடைய சபைக்கு வாருங்கள் என்பதோ சுவிசேஷமாகாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் செய்தி. இதை சொல்லாமல் நீங்கள் வேறு எது சொன்னாலும் அது சுவிசேஷம் ஆகாது.
அது சுவிசேஷம் அறிவிப்பது ஆகாது. இரண்டாவதாக சுவிசேஷம் அறிவிப்பதனுடைய அவசியம் என்று பார்ப்போமானால் ரோமர் 3:23 என்ன சொல்கிறார்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லோரும் எப்போது பாவம் செய்தார்கள்? நமக்கு தெரியும், பைபிளில் ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அவன் ஆதாம் என்று அவனும் தன்னுடைய மனைவியாக தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். ஆகவே மனிதன் பாவியாக மாறி போனான். அவன் மட்டும்தானா என்றால் வேத வசனம் சொல்கிறது ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. ரோமர் 5:4 படிப்பீர்களாயே அதை குறித்து மிக விவரிவாக சொல்லப்பட்டுள்ளது. நான் இப்போ வகுப்பில் சொல்லுகிற இந்த எல்லா வசனங்களையும் உங்களுடைய நோட்டுகளில் இருக்கிறது, அல்லது நீங்கள் எடுக்கிற குறிப்புகளை எடுத்து வீட்டிலே சென்று படிக்க வேண்டும். அசைன்மெண்ட் எழுதும் போது அவைகளை குறிப்பிட்டு எழுத வேண்டும். ஆகவே ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்கு தண்டனை கிடைத்ததோடு நில்லாமல் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அது கடந்து செல்கிறது. ஆகவே தேவனுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே பிறந்த ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே பாவிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பாவிகளாகிய மனிதர்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் சுவிசேஷம் அவசியமாகிறது. மரித்து உயிர்த்தெழுந்தார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, தேவ திட்டத்தில் சுவிசேஷம் அப்படி என்று பார்ப்போமானால் சுவிசேஷம் தான் தேவனுடைய அன்பை மனிதருக்கு காட்டுகிறது. யோவான் 3:6 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பை உலகுக்கு காட்டுவது சுவிசேஷத்தின் மூலம் மட்டுமே காட்ட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து தேவனுடைய நற்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய பிறப்பு மூலமாக உலகுக்கு கொண்டு வந்தார். ஆகவே கிறிஸ்துவை இந்த பூமியிலே செய்த காரியத்தை, குறிப்பாக சிலுவையிலே அவர் நிறைவேற்றிய காரியத்தை உயிர்த்தெழுந்த பின்பு நாம் உலகுக்கு அறிவிக்கும் போது அது தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக உலகமெங்கும் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே உலகமெங்கும் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாக வேண்டும். ஆகவே உலகமெங்கும் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினாலே நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதாவது உலகமெங்கும் உள்ள மக்கள், ஆதாமுக்குள்ளாக பிறந்த அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. ஆம், எல்லோரும் ரட்சிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. மற்றபடி தேவனுடைய பார்வையிலே அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக சுவிசேஷத்தின் வல்லமை அல்லது பயன் என்று பார்க்கும்போது அது முதலாவது நமக்கு தேவ பலனை தருகிறது. ரோமர் 1:14 படியுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் நட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாக இருக்கிறது. இந்த பலன் என்கிற வார்த்தையை நீங்கள் கிரேக்க மொழியிலே பார்ப்பீர்களாயில் டுனாமிஸ் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த டுனாமிஸ் என்கிற வார்த்தை அதனுடைய பொருளை நீங்கள் பார்ப்பீர்களாயில் ஆங்கிலத்திலே இந்த டுனாமிஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து 2 சொற்கள் வந்துள்ளது. ஒன்று டைனமோ. டைனமோ என்றாலும் தெரியுங்களா? நம்ம சைக்கிள் எல்லாம் பின்னால வச்சிருப்பாங்க. நம்முடைய மின்சாரம் எல்லாம் தயாரிக்கப்படுவது கூட டைனமோ மூலம் தான். அது என்ன செய்யும் என்றால் சுழல் ஆற்றலை காந்த சக்தியாக மாற்றி அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கிறது. ஆகவே அது என்ன செய்கிறது என்றால் டைனமோ மூலம் மின்சார உற்பத்தியாகி அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆகவே தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லும் போது சுவிசேஷமாகிய தேவனுடைய வல்லமை நம்மிருந்து வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக மாற்றும். இது ஒரு பொருள். அடுத்ததாக இதே டுனாமிஸ்
என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து இன்னொரு ஆங்கில வார்த்தை வந்துள்ளது. அது டைனமைட் என்று சொல்வார்கள். டைனமைட் என்றால் தெரியுமா? அதாவது வெடிபொருட்கள் இருக்குல்ல, இன்னைக்கு சில இடங்களில் வெடிபொருட்கள் கிடங்குகள் வெடித்து பெரிய நாசத்தை உண்டு பண்ணுவதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது, ஏனென்றால் அந்த டைனமைட் வெடித்து சிதறுகிறது. பாறைகள் எல்லாம் வெடித்து தகர்ப்பதற்கு அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அது இந்த டைனமைட்டுடைய செயல் என்னவென்றால், அது எங்கே வெடிக்கிறதோ அந்த இடத்தை அதை அழித்து விடும். சரி, அப்படியானால் சுவிசேஷம் எதை அழிக்கிறது? சாத்தானின் வல்லமையை அழிக்கிறது. பாருங்கள், டுனாமிஸ் அதாவது டைனமைட் அல்லது டைனமோ என்று பார்க்கும்போது, சுவிசேஷமானது ஒரு மனிதனுக்குள்ளாக ரெண்டு வேலையை செய்கிறது. ஒன்று, அவனை பிரகாசிக்க வைக்கிறது, அவனை வெளிச்சம் கொடுக்க வைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவர் மூலம் நாம் பெற்ற வெளிச்சம் பிறருக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம் தேவை. அதுபோல நம்முடைய வாழ்விலே பிசாசின் அந்தகார கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால், உலகத்திலே பிசாசின் அந்தகார கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே சுவிசேஷம் அதை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்குள்ளாக தேவ பலனாக கிரியை செய்கிறது. அடுத்ததாக தேவ நீதியை தருவதாக இருக்கிறது. ரோமர் 1:17 வாசிகள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகே, நல்லது. தேவ நீதியை தருகிறது. அதாவது இந்த தேவ நீதி என்று சொல்லும்போது, மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறபடினாலே அவன் நீதி குறைந்தவனாக இருக்கின்றான். அதாவது அவன் குற்றவாளியாக இருக்கின்றான். இந்த குற்றவாளியாக அல்லது பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே அல்லது பரலோகத்திலே செல்ல வேண்டும் என்றால் அவன் தேவ நீதியை தரித்தவனாக மட்டுமே செல்ல முடியும். தேவ நீதி எப்படி தரிப்பது என்று பார்த்தால் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படியானால் அதற்கு இருக்கிற ஒரே சாத்தியம் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலம். ஆகவே இயேசு கிறிஸ்து சுவிசேஷமாகிய அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கும் போது தேவ நீதி நமக்கு உண்டாகிறது. மூன்றாவதாக சுவிசேஷத்தின் வல்லமை என்று பார்க்கும்போது அது நித்திய ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. நித்திய ஜீவன் சொல்லும்போது முடிவில்லாத வாழ்க்கை என்று சொல்லலாம். தமிழ் இலக்கியத்திலே முடிவிலா பெருவாழ்வு என்று சொல்வார்கள். அதாவது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலர் அதை பேரின்ப வாழ்வு என்று சொல்வார்கள். சிற்றின்ப வாழ்வு என்பது உலகத்துக்குரிய வாழ்க்கை. ஏனென்றால் இது குறுகிய காலம் வாழ்கிற வாழ்க்கை. பேரின்ப வாழ்வு என்று சொல்லும் போது அது பேரின்பம் உள்ள தேவனோடு தேவ சமூகத்திலே நிலையாக நீண்ட நெடுங்காலமாக முடிவில்லா காலமாக வாழ்வதாக இருக்கிறது. ஆகவே ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, வெளிச்சம் கொடுக்க வைக்கிறது, பிசாசின் வலைகளை அழிக்கிறது, தேவ நீதியை கொண்டு வருகிறது, அவனுக்கு நித்திய ஜீவனை அளிக்க வல்லதாக இருக்கிறது. அடுத்ததாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்கான சரித்திர ஆதாரம் இருக்கிறதா? அப்படி பார்ப்போமானால் நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதுமே ஏராளமான சரித்திர ஆதாரங்கள் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவித்தார் இல்லையா? மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு கூறினார். அவர் இயேசு அறிவித்ததற்கான சரித்திர ஆதாரம் இருக்கிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை பயிற்றுவித்தார். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுடைய காலத்திலும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். இயேசு இந்த உலகத்தை விட்டு உயிர்த்தெழுந்து சென்ற பின்பும் அறிவித்தார்கள். அடுத்ததாக ஆதி சபை சுவிசேஷம் அறிவித்ததற்கான ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு பைபிளில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மட்டும் படியுங்கள். அப்போஸ்தலர் 5:42 படியுங்கள். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் வீடுகள் தோறும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ஏதோ நாம் மட்டும்தான் செய்வது அல்ல. 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து காலம் தொடங்கி சபையானது சுவிசேஷத்தை
அறிவித்துக் கொண்டே வந்திருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக சுவிசேஷ அறிவிக்க தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏதோ சபையானது தங்களுடைய விருப்பத்தின்படி என்ன செய்கிறார்கள் என்ற அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதை கட்டளையாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். சபைக்கு அதை எழுதியிருக்கிறார். மற்ற 28:18 முதல் 20 வசனங்களை படியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான், என்றாலும் படியுங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்கள் 12 பேரையும் அழைத்து அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். ஆகவே அந்த கட்டளையின்படி அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்த அந்த சரித்திர பாரம்பரிய அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக சுவிசேஷம் அறிவிப்பது கிறிஸ்தவனின் கடமை என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சில விட என்ன நினைக்கிறோம்னா, இது ஊழியர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், சபை போதகர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், சபை மேற்பர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், அல்லது ஆசிரியர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரால் மட்டுமே மீட்பை கொண்டு வர முடியும். அவரால் மட்டுமே இந்த தேசத்தை, இந்த உலகத்தை புதுப்பிக்க முடியும். அவரால் மட்டுமே நித்திய ஜீவனை தர முடியும் என்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 9:16 படியுங்கள். சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லினார். அடுத்ததாக சொல்கிறார், அதை நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அந்த ஐயோ என்கிற வார்த்தை தமிழில் அப்படி வருகிறது. அது ஒரு விதத்திலே அதனுடைய முழு கருத்தோடும் கிரேக்க மொழியோடு உள்ள கருத்தோடு சொல்வதாக இருந்தால், சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய தமிழ் மொழியில் இப்படி சொல்லலாம், ஐயோ நாசமா போனேன் என்கிறதான கருத்தை தருகிறது. அப்படி என்றால் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? சுவிசேஷம் அறிவிப்பது என் மீது விழுந்த கடமை, அதை நான் செய்யாமல் இருந்தால் நான் நாசமாய் போய்விடுவேன் என்பதற்கு சமமானது என்று சொல்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வகுப்பில் படித்தால் மட்டும் போதாது, பட்டம் வாங்கினால் போதாது, ஊழியம் செய்தால் போதாது, நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிப்பதில் முக்கியம் என்று நாம் பார்ப்போமானால், ஏன்னா தீவிரமாய் ஏன் அறிவிக்க வேண்டும் என்றால் பல காரணங்களை சொல்ல முடியும். ஒரு சில காரணங்களை நான் உங்களுடைய நோட்டில் இருந்து வாசிக்கின்றேன். நீங்க நோட்ல வீட்டில் வாசிங்க. உங்களுடைய நோட்ல இருக்கிற அப்படின்னாலே நான் வாசித்து விடுகிறேன். ஆத்மா வெளியேறப்பட்டது இல்ல, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சுவிசேஷம் அறிவிப்பதிலே தாமதிப்போமானால் வெளியேறப்பட்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆத்மா வெளியேறப்பட்டபடினாலே சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அடுத்ததாக இவ்வுலக வாழ்க்கை குறுகினது, அதுவும் தொடர்புடையதான். நித்தியத்தின் நிச்சயம், அதாவது நித்தியத்தின் நிச்சயம் என்று சொல்லும்போது இந்த உலகத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அநேகருக்கு அது தெரியாது. சிலர் இந்த உலகம் தான் எல்லாமே, புசிப்போம் குடிப்போம், இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று வாழ்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, இந்த உலகத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படி இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்தோமோ, அதுபோல இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு நாம் நித்தியமாக வாழப் போகின்றோம். அந்த நித்தியம் பரலோகத்திலே செல்ல போகின்றோமா, நரகத்துக்கு செல்ல போகின்றோமா? இந்த நித்தியம் நிலையானதாக இருக்கிறபடினாலே நாம் சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக
நியாய தீர்ப்பின் எச்சரிப்பு வேதவசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தினம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே நாம் நியாய தீர்ப்பின் எச்சரிப்பை பெற்றுள்ளபடியாலே நியாய தீர்ப்பிலே தேவ சமூகத்திலே நிற்கும் போது நாம் குற்றவாளியாக, பாவியாக, ஆக்கினைக்கு ஏதுடையவர்களாக நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சுவிசேஷத்தை ஏற்றிருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக இயேசுவினுடைய வருகை நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமாக இயேசு ஒரு நாள் வருவார். சிலர் கேள்வி கேட்பாங்க, எங்க சார் வர போறாங்க, 2000 வருஷம் ஆகிவிட்டது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்போம்னா நோவா வேலையை கட்டும் போது மழை வரும், உலகம் அழியும் என்று பிரசங்கித்தான். அவனை எல்லோரும் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் மழை பெய்தது, விசுவாசியாத அனைவரையும் அழித்துக் கொண்டதை பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்து ஒரு நாள் நிச்சயமாக வருவார். அவர் உயிர்த்தெழுந்தது நிச்சயமாக இருக்கிறபடினாலே அவர் வருவதும் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்ததாக நரகத்திலிருந்து ஒரு வேண்டுதல் வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான் வாசல் ஓமை நாம் படிக்கிறோம் அல்லவா? ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து என்ன சொல்றார்? என் 5 சகோதரர்கள் அங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் எல்லாம் இந்த உலகமாக மீட்கப்படாதா? என்னுடைய உறவினர்கள் மீட்கப்பட மாட்டார்களா என்று அவர்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிப்பது முக்கியத்துவம் அடைகிறது. அடுத்ததாக சுவிசேஷம் விரிவடைதல் குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:8 மிக அழகாக சொல்கிறது. படியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் அந்த வசனத்திலே மிக அழகான ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுக்கின்றார். ஆதி சபைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் பாருங்க. தேவன் சுவிசேஷத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதை நீங்கள் எப்படி செயல் வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்கிற அழகான ஒரு திட்டத்தை கொடுக்கின்றார். எருசலேம், அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த எருசலேமிலே முதலாவது அறிவிக்கின்றார்கள். அது கூட ஒரு பெரிய சாட்சி. வேற இடத்துல அறிவிச்சிருந்தா அது கட்டுக்கதை ஆகியிருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த அதே இடத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்கிறார்கள். அது பெரிய ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பெரிய சான்றாக மாறிவிடுகிறது. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்த எருசலேமை முதலாவது, அடுத்ததாக எருசலேமை சுற்றி இருக்கிறதான சுற்று வட்டார பகுதி அது யூதேயா, அடுத்தது அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சமாரியா பகுதிகள். நீங்க அந்த எருசலேமை குறித்தான அந்த பைபிள் மேப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பூமியின் கடைசி பகுதி. அப்படியென்றால் எருசலேம், சுற்றுவட்டார யூதேயா, அண்டை நாடான சமாரியா, அடுத்த உலகம். சிலர் இதை ஆவிக்குரிய முறையில் இப்படி கூட ஒப்பிடுவார்கள். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது முதலாவது உங்களுடைய வீடு அல்லது குடும்பத்துக்கு அறிவிக்க வேண்டும், அடுத்தது அண்டை வீட்டாருக்கு அறிவிக்க வேண்டும், அடுத்ததாக சொந்த தேசத்துக்கு அறிவிக்க வேண்டும், அதன் பின்பு உலகமெங்கு மிஷனரி பணிகளை சபையானது தனி மனிதனாக சபையாக குழுவாக செய்ய வேண்டும் என்று ஒப்பிடுகிற ஒப்பீடும் உண்டு. அடுத்ததாக சுவிசேஷம் அறிவித்தலும் சபை வளர்ச்சியும் என்று பார்ப்போமானால், சுவிசேஷம் அறிவிக்காத சபை வளர்ச்சி அடையாது. சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தேன். கேரளாவிலே சில சபைகள் தங்கள் சபை மக்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றால் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சபையிலே மக்கள் தொகை குறைந்து வருகிறது, கிறிஸ்தவ குடும்பங்களில் இப்போது 1 அல்லது 2 பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள், ஆகவே சபையிலே ஆட்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே குழந்தை எத்தனை வருவது என்பதை தீர்மானிப்பது கணவனும் மனைவி, அந்த குடும்பத்திலே பெற்றோராக இருக்க வேண்டும். சரி, பரவாயில்லை, ஏழை குடும்பங்களுக்கு சபையால் உதவி செய்யலாம், தவறும் இல்லை. ஆனால் குழந்தை பிறப்பதனால் சுவிசேஷம் வளர்வதை விட, அதாவது அதிக பிள்ளை பெறக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை, அது அவரவர் குடும்பம் எடுக்க வேண்டிய முடிவு. அவருடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப, அவருடைய உடல் நலத்துக்கு ஏற்ப அந்த கணவனும் மனைவி தீர்மானித்து தங்களுடைய சந்ததிகளை வளர்த்து கொள்ளலாம். அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே அப்படி செய்வார்கள்.
ஆனால் உண்மையிலே சபை வளர வேண்டிய மெத்தேடு அல்ல முறை இது அல்ல. சபை வளர வேண்டிய முறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலம் மக்கள் பாவ உணர்வடைந்து தங்கள் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலம் மட்டும்தான் சபை உண்மையான வளர்ச்சி அடையும். ஆதி சபை அப்படித்தான் வளர்ந்தது. பிள்ளை பெற்று வளர்ந்தது என்று சொல்வதை விட ரட்சிக்கப்பட்ட மக்களை சபையிலே சேர்த்தது மூலம் வளர்ந்தது என்று நாம் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வசனத்தை படியுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்படியென்றால் எப்படி சுவிசேஷம் வளர வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நாம் சொல்லும் போது பாவ உணர்வடைந்து தன்னுடைய பாவத்துக்காய் மன்னிப்பு கேட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவர் வருவாரானால் அவரை நாம் ஞான ஸ்நானத்தின் மூலம் சபையிலே சேர்க்கலாம். அப்படி வளர்கிற சபைதான் உண்மையான வளர்ச்சிக்கு நேராய் செல்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற முறையாகவும் இருக்கிறது. சரியா? சோ இந்த பாடத்தை உங்க நோட்டில் இருக்கிறது, நீங்கள் வீடுகளிலே வாசியுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட்களை நீங்கள் முறைப்படி எழுதி தர வேண்டும். உள்ள பாடத்துக்கு முன்பாக ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது, அதற்குரிய மார்க்குகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது குறித்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், அதற்குரிய பதில் உங்களுக்கு தரப்படும்.